வெல்கம் டு டால் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் போடுறது. திஸ் இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் 360வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 786 இந்த நம்பருங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச விஷயம். இது இல்லாமல் மொத்த நம்பர்கள் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நம்ம 2 விதமாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோங்கிற விஷயத்தை கொஞ்சம் உன்னிப்பாக நோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 2 விதமான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். அது என்னங்கிறது பின்னாடி பாருங்கள். லாஸ்ட் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் யூசர் அப்படிங்கிற ஒரு ஆல் போர்டு 2 பாஸ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 2ஆம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். 2ஆம் நம்பர் வச்சு செஞ்சுட்டான். டபுள்ஸில் விளையாடிருக்கான் கேம். அதனால் அதாவது முந்தா நேற்று அடித்த அன்சோல்டு நம்பரே தான் தூக்கி நேற்று அடித்து தந்துட்டான். ஸோ டைரெக்டாக இறக்குவான்னு யாரும் எதிர்பார்க்கல. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு கெஸ்ஸிங் அது அதாவது 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. இப்போதைக்கு யாரும் போர்டு கெஸ்ஸிங் ப்ளே பண்ணாதீங்க. ஏன்னா கேம் கொஞ்சம் முன்ன பின்னா தான் போயிட்டுருக்கு. அதனால் 7, 8 இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பி போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 கலந்து வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு வேளை இந்த 786 இதை மேட்ச் பண்ணி எதுவுமே இல்லைன்னா 0 கலந்து தான் ஆட்டத்தில் அதாவது கேம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி 0 கலந்து வரல, எப்போ 786 மேட்ச் பண்ணி விளையாடுறான் அப்படின்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ட்ரா நம்பர்லேருந்தே 2 நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்குங்க. ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணியும் ஒரு சில நம்பர்கள் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய சி போர்டு இந்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் கொண்டு வந்திருக்கேன். நேற்று தான் ஏ போர்டு 8 சி போர்டு 8 அடித்தா மறுபடியும் கொடுத்துருக்கீங்களேன்னு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். வேறு வழி இல்லாதனால, அதாவது நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடிய போர்டு கெஸ்ஸிங்கில் அது மேட்ச் ஆகி வந்திருக்கு. பட் 3 டிஜிட்டில் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்துருப்பேன். ஸோ அது என்னங்கிறது பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் போடுறேன். ஸோ சி போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த 2 நம்பர்களில் இதில் 9ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஏபிபிசிஏசி இந்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள். ஸோ அதாவது ட்ரா நம்பர்லேயே 2 நம்பர் அடிப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 நம்பர் இது தான் 36, 63. ஒருவேளை 786 மேட்ச் பண்ணி
கேம் விளையாடா அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதையும் சப்போர்ட்டிங்க்கு கொடுத்துருந்தாலுமே இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சி மூணுத்துலையுமே வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க. சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய சப்போர்ட்டிங் நம்பர் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். அந்த வகையில் இந்த நம்பரும் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி தேதி 22, கிட்டத்தட்ட 22 நாள் கடந்து வந்துட்டோம். இதில் இந்த ஃபாலோவிங் நம்பர் ஒரு ஃபுல் வின்னிங் கூட இது வரைக்கும் எடுக்கலை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நம்பராக நம்மளை வச்சு செஞ்சிட்ருக்கான். ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டுருக்கு. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நம்பிக்கை இருக்குது. கடைசி ஒரு வாரத்தில் இல்லை கடைசி ஒரு நாளில் இப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம எத்தனை நாளாக எதிர்பார்த்த ஃபாலோவிங் நம்பர் கடைசி நாள் கூட வச்சு செய்யலாம். ஸோ அதனால் யாரும் லூஸாக விட்டுறாதீங்க. எப்போ உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அது என்றைக்கு இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பெஸ்ட்டு 3 டிஜிட் அப்படின்னு பார்க்கும்போது 2 நம்பர் தான். 809 954. ஸோ இந்த 2 நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. இதில் குறிப்பாக இந்த 954க்கு தான் கொஞ்சம் வாய்ப்புகள். அது ரூட் கெஸ்ஸிங்கில் பக்காவாக அமைஞ்சது. ஸோ அதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த நம்பர்களை பார்த்துக்குங்க. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர்கள் வராத பட்சத்தில் 786 மேட்ச் பண்ணி ஏதாவது ப்ளே பண்ணோன்னா அந்த ஏபிபிசிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர் அதுதான் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் ஆல் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது 4, 9. ஸோ இந்த 2 நம்பர் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும். இதிலேருந்து ஒரு நம்பர் வந்தால் இது மேட்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்குங்க. ஒருவேளை இது வராத பட்சத்தில் ஏபிபிசிஎஸ்சியில் இருக்கக்கூடிய நம்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான நம்பர் கிடையாது, கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பத்துலேருந்து நான் சொன்ன விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.